அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் மகன் ஹண்டர் பைடன் குற்றவாளி என அந்த நாட்டின் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. துப்பாக்கி ஒன்றை கொள்வனவு செய்து தொடர்பாக சுமத்தப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளிலும் ஹண்டர் பைடன் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதனையடுத்து அவருக்கு 25 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தண்டனை எதிர்வரும் 120 நாட்களுக்குள் அறிவிக்கப்படும். எனவே இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஜனாதிபதி தேர்தலை எதிர்நோக்கி இருக்கும் ஜோ பைடனுக்கு இது அரசியல் ரீதியாக பாதகமாக அமையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. துப்பாக்கி ஒன்றை கொள்வனவு செய்கின்ற போது அவர் சமர்ப்பித்த விண்ணப்பம் தாம் போதைப் பொருளை பயன்படுத்தியிருக்கவில்லை என்று கூறியிருக்கிறது. என்றாலும் அவர் விண்ணப்பத்தை சமர்ப்பித்த நேரத்தில் அவர் போதைப் பொருளை பயன்படுத்தி இருந்தார் என்று ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து ஹண்டர் பைடன் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன.